வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் கோழி மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எண்ணெய் நல்லா காயவும் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கரலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம். ஒரு 4-5 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கி விட்டுட்டு, இது கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கரலாம். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கரலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு, இந்த மசாலா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் லைட்டாக சிம்மில் வச்சு, லைட்டாக அதோட பச்சை வாடை, மல்லித்தூள்லாம் கொஞ்சம் பச்சை வாடை அடிச்சுக்கிட்டு இருக்கும், அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கரலாம். தீ அதிகமாக இருந்துச்சுன்னா கருகிரும் மசாலா, அதனால் அடுப்பு சிம்மில் இருக்கணும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அந்த வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கரலாம். இப்போ இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரும். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். இந்த சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா ஊறி வரும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் சிக்கனில் இருந்த தண்ணி பூராமே இந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கரலாம். இப்போ இந்த மழை கிளைமேட்னால யாருக்குமே உடம்பு அவ்வளோவா முடியல. இந்த மாதிரி சிக்கன் எடுத்து நல்லா மிளகு வறுவல் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தக்காளி ரசம் இல்லாட்டா மிளகு ரசம், அது கூட இது சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சளி இருமல் இருந்தாலும் இதை வச்சு சாப்பிடும்போது நமக்கும் கொஞ்சம் வாய்க்கும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கோழிக்கறி ரொம்ப வேகமாக வெந்துடும், ரொம்ப அதிகமாக வேக தேவையில்லை. 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா, அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிளகுத்தூள் ஒரு 4.5 ஸ்பூன் சேர்த்துக்கரலாம். நம்ம வேறு எந்த ஒரு இதுவுமே சேர்க்கலை. மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள் இது மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் லாஸ்ட்டாக மட்டும் மிளகுத்தூள் கூட எவ்வளோ காரம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 4.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 5லேருந்து 6 ஸ்பூன் கூட சேர்த்துக்கரலாம். நல்லா அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிருச்சு. அடுப்பு தீ அதிகமாக வச்சுட்டு நம்ம கிண்டி விடாமல் இருந்துடக்கூடாது, அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா அடி விடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு.
இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. அவ்வளோதான், சிக்கன் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடாக சாதத்து கூட நம்ம குழம்பே இல்லாமல் கூட பிரட்டி சாப்பிடலாம். தக்காளி ரசம், மிளகு ரசம் இதுக்கெலாம் வந்து ரொம்ப சைடிஷாக சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து மல்லி இலை சேர்த்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்படி வந்து பெப்பர் சிக்கன் செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மழைக்கு இதமாக இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. மேலே லைட்டாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அந்த பெப்பர் சிக்கன் வந்து மல்லி இலையோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.